ஒரு சிலர் சைவ உணவில் அதிக கவனம் செலுத்தினாலும் அசைவ உணவை விரும்பி சாப்பிடுவோர் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அசைவ உணவு பிரியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு நகரம் உலகில் உள்ளது. இங்கே அசைவ உணவு சட்டவிரோதமானது என்பதே இதற்கு காரணம். இந்த நகரத்தில் அசைவ உணவு விற்பனை, இறைச்சி வாங்குதல் மற்றும் சாப்பிடுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நகரம் உலகில் வேறு எங்கும் இல்லை, நம் நாடான இந்தியாவில்தான் உள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள பாலிதானா என்ற நகரம்தான் அது. இந்நகரம் உலகில் அசைவ உணவு விற்பனை மற்றும் நுகர்வு முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரே நகரமாகும். மத முக்கியத்துவமே இதற்கு காரணம். சத்ரஞ்சிய மலைப்பகுதியில் சுமார் 900க்கும் மேற்பட்ட கோயில்களைக் கொண்ட பாலிதானா நகரமானது சமண மதத்தை பின்பற்றுபவர்களுக்கான ஒரு முக்கிய புனித யாத்திரை தலமாக விளங்குகிறது. பொதுவாக சமண மதம் அகிம்சை மற்றும் அனைத்து உயிரினங்கள் மீதும் இரக்கம் காட்டுவதையே வலியுறுத்துவது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு மதத்தின் முக்கிய புனித யாத்திரை தலமாக இருக்கும் பாலிதானா நகரத்தின் புனிதத்தை பாதுகாக்க விலங்குகளை வதை செய்வதற்கும் அசைவ உணவுக்கும் தடை விதிக்க கோரி சமண துறவிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு தற்போது அமலில் உள்ளது. சமண சமூகத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இறைச்சி, முட்டை விற்பனை மற்றும் விலங்குகளை வெட்டுவதை தடை செய்து மீறல்களுக்கு அபராதம் விதித்து அரசு தடை விதித்தது. ஆனால் அசைவ உணவுகளுக்கான இந்த தடை குறிப்பிட்ட அந்த பகுதியின் உணவு கலாச்சாரத்தை மட்டுமல்ல, உள்ளூர் வணிகங்களையும் பாதித்தது. ஏனெனில் இறைச்சி கடைக்காரர்கள் மற்றும் இறைச்சி விற்பனையாளர்கள் தங்கள் தொழில்களை பாலிதானா நகரத்திலிருந்து மாற்ற வேண்டும் அல்லது இடம்பெயர வேண்டியிருந்தது. சமணர்களும் சைவ உணவு உண்பவர்களும் இந்த நடவடிக்கையை வரவேற்றாலும் மற்றவர்கள் இது ஒருவரின் தனிப்பட்ட உணவு தேர்வுகள் மற்றும் வாழ்வாதாரங்களில் தலையிடுவதாக விமர்சித்து வருகின்றனர். வின் கடுமையான சைவ சட்டங்கள் உலகளவில் இதை ஒரு தனித்துவமான நகரமாக வைக்கிறது.